ஹாய்! பெர்ஃபெக்ட்டான ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு ப்ரான் பிரியாணி செய்யணும்னா, ப்ரான வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா சோக் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா வந்து மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், பேசிக் மசாலா எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு, இப்ப அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இந்த ப்ரான்ஸ வந்து நல்லா ஃப்ரை பண்ண போறோம். நல்லா கொஞ்சம் ரொம்ப இல்லாம லைட்டா மொறு மொறுன்னு நீங்க வறுத்து எடுத்துட்டா, நம்ம லாஸ்ட்ல தம் போடும்போது இது போடுறப்ப நல்லாயிருக்கும். இப்பயே நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் சாகியா இருக்கும். இந்த மாரி நல்லா கிறிஸ்பா வந்தோனே அதெல்லாம் எடுத்துட்டு, அதே எண்ணெய் மசாலால நெய்ய கொஞ்சமா விட்டுட்டு, மசாலா வகைகள் சேர்த்துட்டு, வெங்காயமும், பச்சை மிளகாவும், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில கருக வாசனை எதுவுமே இருக்காது. சூப்பரா இருக்கும். ஸோ அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த ப்ரான்ஸோட ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாம் இறங்குனாலும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு, கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இன்னைக்கு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி மிளகாயும், நம்ம நார்மல் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு, தயிர் ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்க வதக்கிக்கணும். உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த மாரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் வந்து நல்லா நமக்கு ஃப்ளேவரா நம்ம இத வந்து நம்ம வறுத்து வச்சாச்சு. அரிசியும் ஊற வச்சுட்டேன். இந்த ஆழாக்குல தான் நான் 2 கப் எடுத்திருக்கேன். அப்போ 1 கப்புக்கு 2 கப். நீங்க சட்டியில செஞ்சா குக்கர்ல செஞ்சா 1 1/2 கப் சேர்த்தா போதும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. 1 கப்புக்கு 2 கப், அப்போ 4 கப் நான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமா லாஸ்ட்டா தண்ணி கொதி வரும்போது கொஞ்சமா லெமன் கொஞ்சம் புளிப்பா இது பண்றதுக்கு லெமன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாரி கொதிச்சு வந்தோனே நம்ம 1/2 அன் ஹவர் அளவுக்கு நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மீதமான சூட்ல வந்து மூடி வச்சுட்டு தண்ணியும், அரிசியும் ஒரே லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாரி வந்தோனே கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு, நம்ம வறுத்து வச்சிருக்க ப்ரான்ஸ இந்த மாரி பரவலா மேல போட்டு, சின்ன அடுப்புல மாத்திருங்க. ஃப்ளேம் கம்மியா இருக்கும்ல, அந்த அடுப்புல மாத்திட்டு ஒரு 10லருந்து 15 நிமிஷம் நல்லா தம்லயே போட்டு, அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. தம்ம போட்டு முடிச்சிட்டக்கப்புறம் கூட ஒரு 10, 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தம்ம உடைங்க. நம்மளோட சூப்பரான, பெர்ஃபெக்ட்டான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ல கண்டிப்பா வரும். செம்ம பெர்ஃபெக்ட்டா வரும். நீங்க எவ்ளோ கிலோல வேணா செஞ்சுக்கலாம். அந்த ஆழாக்கு அரிசியில மட்டும் ஊற வச்சுருங்க. கண்டிப்பா அரிசிய ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் 1 ஆழாக்குக்கு 2 ஆழாக்கு இது பண்ணிக்கணும். ஓணம் மறுநாள் பாலடா பிரதமன் செஞ்சிருந்தேன். அது ரெசிபி நெக்ஸ்ட் நாளைக்கு நான் போடுறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு சூப்பரான ப்ரான் பிரியாணி, பாலடா பிரதமன், அதுக்கப்புறம் ரைத்தா. பாய் பாய்.